Hello everyone. நான் திலக் வசந்த், யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சோடைய கோஃபவுண்டர் அண்ட் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏஐ பேஸ்ட் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் அண்ட் இவங்களோட கோர் டெக்னாலஜி அண்ட் இவங்க கோர் கான்செப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸை வச்சு ஒரே ஏஐ அப்ளிகேஷன்ஸில் இவங்க மொத்த கான்செப்ட்ஸையும் எடுத்துகிட்டு வர மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ லைக் இதை வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டுமே இதில் வந்து இருக்குது. ஸோ வாட் இஸ் மானிட்டைசேஷன், இவங்க என்ன மாதிரி இன்னும் பிஸ்னஸ் பிளான்ஸ் வச்சுருக்காங்க, இந்த டோக்கனோட க்ரோத் வந்து ஃபர்தராக எப்படி இருக்கும், இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹோலோ அப்படின்றது தான், HOLO அப்படின்றது தான் இந்த டோக்கனோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். அண்ட் ஹோலோ வேர்ல்ட் ஏஐ அப்படின்றது தான் வந்துட்டு இந்த டோக்கனோட நேம். ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் இவங்களுக்கு வந்துட்டு லைக் எனி ஏஐ ஏஜென்ட்ஸை வந்துட்டு இவங்க பிளாட்ஃபார்மில் வந்து உங்களால் வந்து இன்டிகிரேட் பண்ண முடியும். அண்ட் ஃபார் வாட் பர்பஸ் இஸ் லைக் ஏஐ அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணி டிஜிட்டலாக வந்து இவங்க பிளாட்ஃபார்மில் வந்து உங்களால் கான்டென்ட் க்ரியேஷன்ஸுமே வந்து உங்களால் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ லைக் பில்ட் அண்ட் கனெக்ட் அண்ட் அதர் தேன் தட் நீங்கள் வந்து உங்களால் ஸ்கேல் அப்பும் பண்ண முடியும். அண்ட் நாட் ஓன்லி தட், டிஜிட்டல் ஐபி, தட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், இதை வந்து நீங்கள் ஓன் பண்ணி மானிட்டைஸ் பண்ணி அதை ஃபர்தராக க்ரோ பண்ணுறதுக்குமே வந்து இவங்க பிளாட்ஃபார்ம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து பிளாக் செயினில் நடக்கக்கூடிய ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் கான்செப்டில் தான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் பிளாக் செயினில் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலோனா அண்ட் BSC. ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து கரண்ட்டாக வந்து இந்த டோக்கன் வந்து டிப்ளாய் ஆயிருக்கு. நீங்கள் எவ்ரி டைம் லைக் தெர் இஸ் அ சுச்சுவேஷன் வேர் ஒரு பர்டிகுலர் பிளாக் செயின்ஸோட ஹைப் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி சொலோனாவோட ஹைப் இருந்துகிட்டே இருந்து ஒரு மீம் காயின்ஸ் அந்த சொலோனா பிளாக் செயினில் பில்ட் பண்ணுற ஒரு கேட்டகரிஸ் எப்படி வந்து உங்களுக்கு ட்ரெமெண்டஸாக பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருந்ததோ, அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக வந்து பினான்ஸ் ஆல்ஃபா BSC பிளாக் செயின்ஸ்குள்ளே வந்து டிப்ளாய் ஆகிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்துட்டு ஒரு கிரேட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு கிரேட்டர் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. அண்ட் அதில் சிலது வந்து தெர் ஆர் பம்ப் அண்ட் டம்ப் ப்ராஜெக்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸில் பார்க்கும்போது ஸோ இந்த ஹோலோ அப்படின்றது வந்து இட்ஸ் அ வர்த்தி ப்ராஜெக்ட். அண்ட் எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்டில் வந்து பிடிச்சது பார்த்தீங்கன்னா, அவங்களோட கோர் டீம் தான் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுச்சு. பிகாஸ் அதர் தேன் ப்ராஜெக்ட்ஸ், ஏன்னா அந்த டீம் தான் வந்து டெஃபினட்டாக அந்த ப்ராஜெக்டை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அந்த பேசிஸில் டீம் வந்து பெட்டராகவே இவங்க கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து என்ன மாதிரி டீம்ன்றதும் வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ த மெயின் கோல் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இஸ், என்ன மாதிரி ஒரு கண்டென்ட்ஸ்மே வந்து யாராவது ஒரு டெவலப்பராக இருக்கலாம், இல்லை தே கேன் ஈவன் பி கிரியேட்டர்ஸ் ஆர் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து அந்த கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணி தே கேன் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் ஈவன் மானிட்டைஸ். ஸோ இதை வந்து நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் சர்டன் லிமிட்ஸ் ஆல்ரெடி இப்போ ஃபாலோவர்ஸ் வியூஷிப் வந்து வச்சுருக்காங்கன்றப்ப தே அலோவ் டு மானிட்டைஸ் தேர் கண்டென்ட். So that after certain criterias meet out பண்ண பிறகு they start making revenue out of it. So same conceptல தான் வந்து இந்த ஹோலோ வேர்ல்ட் அப்படின்றதும் இருக்குது. ஸோ கைண்ட் ஆஃப் லைக் இது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால ஸோ திஸ் ஹாஸ் அ லாங்கர் பொட்டென்ஷியல் ஆல்சோ. ஸோ திஸ் particular application includes autonomous agents, generative media tools. ஸோ இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டூல்ஸுமே வந்து இன்பில்ட்டாக வந்து கண்டென்ட் சிஸ்டம்ஸ்க்காக இன்ட்ராக்டிவாக வந்து நீங்கள் மேக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஏஐ பேஸ்ட் அவதார்ஸுமே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு ரியல் டைமில் வந்து நீங்கள் இல்லாமலே நிறைய கண்டென்ட் சிஸ்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்குன்றதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ரீமிங் அப்படின்றப்ப எப்போவுமே பார்க்கும்போது தேர் ஹாஸ் டு பி லைவ் ஷேரிங். ஸோ அந்த லைவ் ஷேரிங்லேயும் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட் இருக்கணும் அப்படின்றது அதோட நெசசிட்டியை கட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு அவதார் பேஸ்ட் மாடலில் வந்து இவங்க அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. And coming to this launch part, so they have both a distribution platform and a growth platform. And idhula vandu web2 and web3 projects rendume cover பண்றாங்க. It's not like வெறும் blockchain or ஏதாவது token based இருந்தா மட்டும் தான் இங்க வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்றது இல்லை. There are other பிளாட்ஃபார்ம்ஸ் வேர் வெப்2 பீப்புள்ஸுமே வந்து இங்கே வந்து பில்ட் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து பிளேஸ் அ வெரி பிக் இம்பார்ட்டன்ட் ரோல். என்ன மாதிரி ஒரு வெப்1, வெப்2 ஆர் வெப்3 எனி கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ரைட் நவ். பிகாஸ் சோஷியல் மீடியாஸை பேஸ் பண்ணி இந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த ப்ராஜெக்டோட லான்ச் அப்படின்றது இருக்கிறதுனால
இந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த பிளாட்ஃபார்மே கிரியேட் பண்ணி தே ஆர் ட்ரைங் டு பிரிங் எவ்ரி மார்க்கெட்டிங் டூல்ஸ் அண்ட் எவ்ரி ஒரு 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 வைரலான எவ்ரி கேம்பெயின் பண்ணுற எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸுமே வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ் வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு டோக்கன் பில்ட் பண்ணோம், ஓகே ஒரு சர்டன் ப்ரைஸ் எடுத்துகிட்டு போனோம், பிஹைண்ட் திஸ் தெர் இஸ் அ டீம் அப்படின்றது இல்லாமல் தே ஹாவ் வெரி குட் ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆஸ் ஐ டோல்ட், இவங்க கிட்ட ஒரு ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வந்து டெஃபினட்டாக இருக்குது. அண்ட் இவங்க டீம் எல்லாமே எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க டீம் பற்றி டீப்பாக அனலைசேஷன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வெப்3 அப்படின்ற மாதிரி எல்லா இதுலேருந்தும் கோர் டீம் வந்து அவங்களுக்கு கம்பைண்டாக வந்து இவங்க ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு கீழே வந்து சில basic examples these are. So that is OpenAI, that is ChatGPT, இது Meta, Disney and Adobe and other familiar things like Amazon Web Services. இப்போ சென்ட்ரலைஸ் இது எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் கான்செப்ட் இதில் பார்த்தீங்கன்னா பைபிட் இருக்குது. ஸோ சேம் வே வி ஹாவ் 0x Labs, தட் இஸ் பிளாக் செயின் பேஸ்ட் திங். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ராங் டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையோ அந்த டீம் தான் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ ஐ சி வெரி குட் லார்ஜர் பொட்டென்ஷியல் ஃபார் திஸ் ஹோலோ வேர்ல்ட் ஏஐ ப்ராஜெக்ட். அண்ட் நீங்கள் லாஸ்ட் 24 hours பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு பம்ப் அப்படின்றது நல்லாவே ஒரு பம்ப் கொடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் லைக் மார்னிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஹை அப் டு லைக் 35% வந்து ஹையில் இருந்துச்சு. 30 to 35% வரைக்கும் ஹை போச்சு. ரைட் நோ இட் ஹாஸ் அகெயின் டம்ப் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் சுச்சுவேஷன் கண்டிஷன். பட் அகெயின் ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. டெஃபினட்டாக வந்து ஓவர் த லாங் டேர்ம் இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டீமை பேஸ் பண்ணி திஸ் இஸ் டெஃபினெட்லி அ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். But please do your own research again, because any kind of crypto or any investments always carries a risk. So please do your own research. So thanks for watching this video. And apart from this, இப்போ எப்படி நம்ம ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பேஸ் மாதிரி இவங்க பிளாக் செயினில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ, சேம் வே வி ஆர் நெக்ஸ்ட் வந்துட்டு வில் பி பிரிங்கிங் அப் அதர் ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே ஒரு ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து பிளாக் செயின்குள்ளே எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் வேரியஸ் நாட் ஓன்லி ஹெச்ஆர், அந்த மாதிரி ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸில் நிறைய கேட்டகரிஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video.